அதான் அவர் திமுகவினுடைய தொங்கு சதை போல மாறிவிட்டதுனால, அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கும் இவர்கள் துணை நிற்கக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தவறான கருத்து. ஏன் அப்டின்னா, உண்மையிலே குலத்தொழிலுக்கு எப்போ அவங்க போவாங்க? அது குலத்தொழிலாவே இருக்குன்னே வச்சுக்குவோம். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னா, யார் அந்த வேலைக்கு திரும்ப அவங்க பசங்கள ஈடுபடுத்துவாங்கன்னா, யார் தனியார்கிட்ட போய் சிக்கி, தனக்கான கூலி இப்போ 22,000 23,000 வாங்கினவங்கள 16,000ன்னு கொண்டு வரீங்க. இப்ப அந்த 16,000த்துல ஒரு ரூ. 10,000 போகுது அவங்களுக்கு அப்படின்னா, அவர்கள் இன்னும் வறுமையில போயிட்டு, அடுத்து பிள்ளை குட்டிகள படிக்க வைக்க முடியாம, அவர்கள் தான் தனியார்கிட்ட யார் போறார்களோ, அவர்கள் தான் பணி நிரந்தரம் இல்லாமல் இவ்வளோ சிக்கி பண்ணிட்டு, அப்புறம் பசங்கள வேற வழி இல்லாம, எங்களால மேல படிக்க வைக்க முடியலன்னு அதே பணியில ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால், நல்லா அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்ப குடுத்து, இந்த மாரியான வசதிகள செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவர்கள் அடுத்த தலைமுறையினரை படிக்க வைக்கத்தான் முயல்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 90 99 விழுக்காடு சொல்லலாம். 99 விழுக்காடு எல்லோரும் எல்லா ப ப இவங்க பசங்கள படிக்க வச்சு ஒரு டிகிரி குறைந்தபட்சம் ஒரு டிகிரி வாங்க வச்சுர்றாங்க.